தெய்வ பிள்ளைகளே, என் அன்பராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கீதக்காரன் 144வது அதிகாரத்தில் 4:5 இப்படியாக சொல்லுகிறார்: மனுஷன் மாயைக்கு ஒப்பாயிருக்கிறான், அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம். கர்த்தாவே, நீர் உமது வானங்களை தாழ்த்தி இறங்கி பர்வதங்கள் புகையும்படி அவைகளை தொடும் என்று வேண்டிக் கொள்ளுகிறான். பாருங்கள், சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு காரியம், மனுஷன் மாயைக்கு ஒப்பாயிருக்கிறான். நாம் எல்லாம் எதற்கு ஒப்பாயிருக்கிறோம்? மாயைக்கு. அன்பின் தெய்வ பிள்ளைகளே, தேவன் இதைதான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். நீங்கள் எந்த ஒரு மனிதனையும் நம்ப வேண்டாம் என்று சொல்லி அதை 144வது அதிகாரத்தில் சங்கீதக்காரன் தொடக்க வசனமாகிய முதலாம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி. ஆம் தெய்வ பிள்ளைகளே, யுத்தத்திற்காகவும் எந்த விதமான நெருக்கடி நிலைகள் நமக்கு வந்தாலும் அவரை நம்பும்படி தெய்வ ஆவியானவர் சங்கீதக்காரன் மூலமாக உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். எந்த நெருக்கடிகள் உங்களுடைய வாழ்க்கையிலே வந்தாலும் நீங்கள் யாரை நம்பக்கூடாது. குறிப்பாக மனிதனை, உங்களை சார்ந்தவர்களை, உங்களிடத்திலே வாக்கு கொடுத்தவர்களை நம்ப வேண்டாம். மாயைக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். இன்றைக்கு சொல்லுவார்கள், நாளைக்கு நீ வா, நான் உனக்கு எல்லாம் செய்து முடிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் நாளைக்கு கடந்து போவீர்கள். ஐயோ, நான் மறந்து விட்டேன், இன்னும் ஒரு வாரம் கழித்து வா. இப்படியே நாட்களை கழித்து கொண்டே வருவார்களே அன்றி உதவிகள் வந்து சேராது. ஆனால் நாம் தேவனிடத்தில் எதற்காக வேண்டிக் கொள்ள வேண்டும்? தேவரே, எந்த நெருக்கடிகள் என் வாழ்க்கையிலே வந்தாலும் என் கைகளை நீர் போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் நீர் படிப்பிக்கிறபடியினாலே நன்றி. நான் அதை மேற்கொள்ளுவதற்கு எந்த நெருக்கடியான நிலை என்னுடைய வாழ்க்கையிலே வந்தாலும் அதற்கு எதிராக நின்று யுத்தம் செய்து உம்முடைய நாமத்தில் ஜெயம் எடுப்பதற்கு எனக்கு கற்றுத்தாரும், எனக்கு துணை நில்லும் என்று சொல்ல வேண்டும். மனிதர்கள் நெருக்கடியான நிலையை உங்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது ஓடி ஒளிந்து கொள்வார்கள். எங்கே அது நமக்கு வந்து விடுமோ என்று சொல்லி. உன்னுடைய நெருங்கிய நண்பனாக இருந்தாலும் சரி, உன் மனைவியாக இருந்தாலும், கணவனாக இருந்தாலும், பெற்றோர்கள், பிள்ளைகள், யாராக இருந்தாலும் சரி, ஓடி ஒளிந்து கொள்வார்கள். காட்டிக் கொடுக்கும் கயவர்களாக மாறுவார்கள். ஆனால் என் தேவனாகிய கர்த்தரோ அப்படிப்பட்டவர் அல்ல. நீ எதையும் எதிர்கொள்ளும்படி அவர் உனக்கு துணையாய் நின்று ஒவ்வொரு நாளும் உனக்கு கற்றுத்தருகிறார். அன்பிற்குரிய தேவஜனங்களே, நெருக்கடி நிலையிலே மனிதனை நம்பாதே. அவன் மாயைக்கு ஒப்பாயிருக்கிறான், உன்னையும் கவிழ்த்து போட்டு விடுவான். கர்த்தரை நம்பு, நிச்சயம் அவர் உன்னை கைவிட மாட்டார். எல்லாவற்றையும் மேற்கொள்ளும் பலனை கொடுப்பார். அதை எதிர்த்து போரிட்டு நீ ஜெயம் எடுப்பாய். என் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயத்தை பெற்றுக்கொள். God bless you.